Monifu's Tech. Just leverage technology. ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். மோனிஃபூஸ் டெக் சேனலை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா அவுட்லைன் ஸ்ட்ரோக்கிங் ஃபீச்சர் பார்த்தோம். அதில் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கொடுத்த பிறகு அதில் எப்படி அழகாக பார்டர் லைன் எந்த கலர் ப்ரிஃபர் பண்ணுறோமோ அந்த கலரில் போட்டு வருதோ அதை பார்த்தோம். ஆனால் இந்த வாட்டி என்னென்னா அதோட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவேன் நான். அதாவது இது புது இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. அதுலேயே அடிஷ்னலாக ஒன்று என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம ஒரு இன்புட் இமேஜ் மட்டும்தான் கொடுப்போம். அந்த இன்புட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவுட்லைன் ஸ்ட்ரோக்கிங் அந்த இமேஜ்லேயே கிடைக்கும். இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் என்னென்னா, நீங்கள் இன்புட் இமேஜ் உங்கள் ஹியூமன் இமேஜை கொடுத்துட்டு அதுக்கு பேக்ரவுண்டு வித்தியாசமாக வேணும்னா அந்த இமேஜையும் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜை கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுன்னா, அந்த பேக்ரவுண்ட் ஒரு சீனிக் பேக்ரவுண்டாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டாக இருக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் இமேஜில் உங்களுடைய ஹியூமனே எடுத்துக்கும், அதே நேரத்தில் அவுட்லைன் ஸ்ட்ரோக்கிங்கும் நடக்கும். இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பைத்தான் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். மக்களே, நான் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துருவோம். இதை பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஸ்ட்ரோக்கிங் வித் பேக்ரவுண்ட் தான் டிஃப்ரென்ஸ். இதோட ஃபங்க்ஷனாலிட்டியை இப்போது ஒரு சின்ன அனிமேஷனில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் செக்மெண்டேஷன் யூடியூப்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம மாஸ்கையும் செக்மெண்டட் ஹியூமனை மட்டும் எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் மாஸ்க்கை ஸ்கேல் பண்ணி அதில் ஸ்ட்ரோக் இன்ஃபர்மேஷன் மாஸ்க்கை எடுத்துகிட்டு ஸ்ட்ரோக் இமேஜையும் கலர்டு ஸ்ட்ரோக் இமேஜையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கேல்டு மாஸ்க்கை இன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அதுலேருந்து பேக்ரவுண்ட் இமேஜையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 3 இன்ஃபர்மேஷன் ஹியூமன் செக்மெண்டட் இமேஜ் அவுட்லைன் ஸ்ட்ரோக் அதை யூஸ் பண்ணி ஃபைனல் இமேஜை க்ரியேட் பண்ணிடுறோம். இந்த யூட்டிலிட்டியை எப்படி ரன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் பார்த்துடலாம். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் எந்த சேஞ்சும் கிடையாது. இதில் சாம்பிள் இன்புட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கு. அண்டர் பிஜி ஃபோல்டரில் பிஜி பேக்ரவுண்ட், அண்டர் இன்புட் ஃபோல்டரில் எந்த ஹியூமன் டு பி ஸ்ட்ரோக்டோ அந்த இமேஜ் அங்கே கொடுத்துருக்கேன். மற்றபடி இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ரோக் இமேஜ் பைலேயே பண்ணியாச்சு. ஓவர்லே இமேஜ் வித் பேக்ரவுண்ட், இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். அந்த சின்ன மாடிஃபிகேஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் இதை ரன் பண்ணக்கூடிய சிஎல்ஐ ப்ரோக்ராமில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே என்ன ஒர்க் ஃப்ளோ மட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கேன். கூடுதலாக 2 முக்கியமான ஆர்குமெண்ட், பிஜி ஃபைல் அப்புறம் பிஜி ஃபோல்டர். பிஜி ஃபைலுங்கிறது ஒரு சிங்கிள் பேக்ரவுண்ட் ஃபைலை மட்டும் கொடுக்கறது. பிஜி ஃபோல்டருங்கிறது மல்டிபிள் ஃபைல்ஸ் அண்டர் ஒன் ஃபோல்டரில் கொடுத்தோம்னா ரேண்டமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கும். எத்தனை ஹியூமன் இமேஜ் ஃபைல்ஸுக்கு நம்ம பண்ணணுமோ அது ரேண்டமாக எடுத்து அங்கே பண்ணிக்கும். இதுதான் இதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் சரி. இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஃபைல் இது stroke_image.pyல இருக்குது. இதோட ஒர்க் ஃப்ளோ ஃபைல் add_stroke_image.pyல இருக்குது. மற்ற ஆர்குமெண்ட் என்ன செய்கிறதுங்கிறத லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், இங்கே மேலேயும் கொடுக்குறேன். நீங்கள் இதை புரியலைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் இன்னும் புரியும். மக்களே, ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நான் என்ன டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். 2 டெஸ்ட் கேஸஸ் பண்ண போகிறேன். ஒரு டெஸ்ட் கேஸ் என்னென்னா, முதல்ல சிங்கிள் ஃபைல் இன்புட் மட்டும் கொடுத்து பார்ப்போம். அது இன்பில்ட்டாகவே இருக்குது. இந்த டெஸ்ட் பண்ணால் தான் 2வது டெஸ்ட் என்னன்னு புரியும். அதுக்காகத்தான் நான் சிங்கிள் ஃபைல் முதல்ல கொடுத்துட்டு அடுத்த டெஸ்ட் என்னென்னா பேக்ரவுண்டில் சிங்கிள் ஃபைல். அதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ்
சிங்கிள் இன்புட் ஃபைல் as well as பேக்ரவுண்டு இமேஜ் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தோம்னா சிங்கிள் ஃபைலில் மட்டும் ப்ராசஸ் பண்ணும். அதான் ஃபஸ்ட் டெஸ்ட் கேஸ். ரெண்டாவது டெஸ்ட் கேஸ் என்னென்னா, நம்ம வந்து couple of input files as well as couple of background files இந்த டெஸ்ட் கேஸும் ரன் பண்ண போகிறோம். அது நான் வந்து இன்புட்டு இப்போ ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 6 இன்புட் ஃபைலு, ஒரு 4 பேக்ரவுண்டு ஃபைல் கொடுத்துருக்கேன். இதை இங்கே பார்த்தா கூட தெரியும். இந்த ஒரு 6 இன்புட் ஃபைலு, 4 பேக்ரவுண்ட் ஃபைல். ரெண்டாவது டெஸ்ட் கேஸில் என்ன நடக்குன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இன்புட். இப்போ வந்து ரெண்டாவது டெஸ்ட் கேஸில் இந்த குரூப் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாத்துக்கும் ப்ராசஸ் பண்ணும். 6 ஃபைலையும் ப்ராசஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபைலையும் எடுத்துகிட்டு இந்த ஃபோல்டரில், அதாவது பேக்ரவுண்டில் ரேண்டமாக இந்த 4 நம்பர்லேருந்து ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நம்பரை சூஸ் பண்ணி அந்த ரேண்டம் பேக்ரவுண்டுக்கு சூப்பர் இம்போஸ் பண்ணும். இதுதான் ரெண்டாவது டெஸ்ட் கேஸ். வாங்க பார்த்துருவோம். முதல்ல நான் ப்ளே பட்டனை இது பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம டெஸ்ட் கேஸில் எதையுமே இன்க்ளூட் பண்ணாது. இது ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட டிஃபால்ட் வேல்யூ தான் இதாகும். எதுக்கு இதை பண்ணுறேன்னா, நான் கொஞ்சம் சோம்பேறி. ஏன்னா திருப்பி நான் CLI ப்ரோக்ராமில் பேராமீட்டர் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக பண்ணுறேன். ஒரு ரன் பண்ணிக்கிறேன். ரன் ஆகிடுச்சு. இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது முன்னாடி உள்ள நார்மல் அவுட்புட். ஏற்கனவே இருக்கிறதுல சூப்பர் இம்போஸ் பண்ணணும், இருக்கிற இமேஜ்லேயே சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இன்புட் ஃபைல் கொடுக்குறேன். இப்போது இன்புட் ஃபைல் வந்து மைனஸ் சிங்கிள் ஃபைல் கொடுப்போம். சிங்கிள் ஃபைல் வந்து -b. -b sample bg.png. இப்போ கொடுத்தோன்னே இது ப்ராசஸ் பண்ணிடுச்சு. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதோட ஃபீச்சர் என்னன்னு உங்களுக்கு கிளியராக இப்போ புரியும். ரீசெண்டாக ரன் பண்ணதில் இப்போது பேக்ரவுண்ட் இமேஜ் இதில் நம்மளுடைய ஹியூமனையும் ஆஸ் வெல் அஸ் அவுட்லைன் ஸ்ட்ரோக்கையும் கொண்டு போய் இங்கே இம்போஸ் பண்ணியிருக்கு. இப்போ ரெண்டாவது டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணலாம். ரெண்டாவது டெஸ்ட் கேஸில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் இது, செகண்ட் பேக்ரவுண்ட், தேர்ட் பேக்ரவுண்ட், ஃபோர்த் பேக்ரவுண்ட். சரிங்களா? இப்போ ரெண்டாவது டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணுறது நான் ஜஸ்ட்டு ஃபோல்டர் நேம் மட்டும் கொடுக்குறேன். ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா -g வரும். அதே மாதிரி -dயும் கொடுத்தாங்க. நான் -g அப்புறம் -d இன்புட், செட் ஆஃப் இன்புட்டுக்கு உள்ள இது. இன்புட்டு கொடுத்துட்டேன். இப்போ 6 ரன் நடக்கணும். 6 ரன்னில் நம்மளுக்கு ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து ஒவ்வொரு ரன்னுக்கும் போட்டிருக்கோம். பார்ப்போம். அது 6 ஃபைல் முடிஞ்சிருச்சு. இந்த 6 ஃபைல் இப்போ ரீசெண்ட் ரன்னோட அவுட்புட் எடுத்து பார்ப்போம். இப்போது ரீசெண்ட் ரன்னோட அவுட்புட் இது. முன்னாடி உள்ள பேக்ரவுண்டு வேறு. இப்போ வந்து ஒவ்வொரு ரேண்டமாக எடுத்துருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டுக்கு மல்டிப்புள் இன்புட் ஹியூமன் இமேஜஸ் சூப்பர் இம்போஸ் பண்ணோம்னா அந்த பிஜி ஃபோல்டரில் ஜஸ்ட் 1 பேக்ரவுண்டு இமேஜை மட்டும் போட்டால் போதும், அது எடுத்துக்கும். உங்களுக்கு சப்போஸ் மல்டிப்புள் இமேஜஸ் வித் ரேண்டம் சாய்ஸஸ், மல்டிப்புள் பேக்ரவுண்ட் இமேஜஸ் வித் ரேண்டம் சாய்ஸஸ் வேணும்னா உங்களுக்கு பிஜி ஃபோல்டரில் அதிகமாக போட்டுக்கலாம். இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு. இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆல்ரைட் மக்களே,
இவ்வளோ நேரம் இந்த ஃபீச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கமெண்ட்டில் டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னென்னா, இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுது, லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எந்த மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபீச்சர் அட்டைன் பண்ணுறதுக்கு, இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு. கடைசியாக இந்த யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிட்டேன். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுங்கிறதையும் காமிச்சிட்டேன். முதல்ல சிங்கிள் ஃபைல் ஜென்ரேஷன் காமிச்சேன், அதுக்கப்புறம் மல்டிபிள் ஃபைல் ஜென்ரேஷனையும் காமிச்சேன். மல்டிபிள் ஃபைல் ஜென்ரேஷன் வித் மல்டிபிள் பேக்ரவுண்ட் ரேண்டம் சாய்ஸில் ஜென்ரேட் பண்ணோம். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க இது வரைக்கும். கேட்கல சத்தமாக மக்களே, எனக்கு புரியுது, நீ அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கியே, எப்போ புதுசாக காமிக்க போகிறேன்னு கேட்குறீங்க. அடுத்த சமயம் கண்டிப்பாக ஒரு புது இம்ப்ளிமெண்டேஷனோடு வரேன். அதுக்கு நீங்கள் ஐடியா கொடுத்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி ஃபோட்டோ எஃபெக்ட் பண்ணலாம், கார்ட்டூனிஸ்டிக் ஃபோட்டோ எஃபெக்ட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாவும் கொடுங்க. அது வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சர்க்குலேட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் விஷன், இமேஜ் ப்ராசஸிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய மோனிஃபோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். Until then, bye from Zamil Ali. Bye. Thank you for watching.